பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி கூட குட்டி ஸ்டோரி மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றைக்கி கூட நான் ஒரு சூப்பரான கதை கொண்டு வந்திருக்கேன். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு தேவ ஊழியர் இருந்தாங்க. அநேகருக்கு ஆண்டவரை குறித்து வேதத்தின் மூலியமாக போதித்து கொண்டிருந்தாங்களாம். அநேகர் அவர் மூலியமாக ஆண்டவரை தெரிந்து கொண்டு ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருக்குள்ளே ரட்சிப்புக்குள்ளே வந்திருந்தாங்க. ஆனாலும் அந்த ஊரில் ஒரு சேட்டை பிடிச்ச ஒரு தம்பி, ரொம்ப குறும்புக்காரான தம்பி, ஆண்டவரை ஏற்றுக்கல. அதுக்கு பதிலாக ரொம்ப பரியாசம் பண்ணி கொண்டு சுற்றிட்டு இருந்தாங்களாம். அந்த தம்பிக்கு ஆனாலும் ஒரு டவுட்டு, ஒருவேளை உண்மையாகவே ஏசப்பா இருப்பாரோ, ஏசப்பா இருந்தால் அவர் எங்கே இருப்பாருன்னு ஒரு டவுட்டு. அதனால் போயிட்டு ஊழியக்காரே ஏசப்பா எங்கப்பா இருக்காரு அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், உனக்குள்ளேயே ஏசப்பா இருக்காரு, எனக்குள்ளேயே ஏசப்பா இருக்காருன்னு சொன்னாராம். அதை கேட்டு அவருக்கு சந்தோஷம், நமக்குள்ளே ஏசப்பா இருக்காரா, இனிமேல் நம்ம தான் ராஜா அப்படின்னு சொல்லி அப்படியே சுற்றிட்டு இருந்தானா. அப்போ அந்த ஊரில் ஒரு திருவிழா, அந்த திருவிழாவுக்கு எல்லாருமே போயிருந்தாங்களாம். ஸோ அந்த திருவிழாவில் இந்த தம்பி எதிர்க்க போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு மதம் பிடிச்ச யானை எல்லாரையும் நோக்கி மிதிக்கிறதுக்காக வந்துட்டே இருந்துச்சான். அதை பார்த்து எல்லாரும் தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஆனால் அந்த குறும்புக்கார தம்பி, எனக்குள்ளே இருக்க ஏசப்பா அதை நிறுத்திடுவார் அப்படின்னு சொல்லி திமிரா நின்றுட்டே இருந்தானா. அதை பார்த்து நம்ம ஊழியக்காரு, தம்பி தள்ளிப்போ அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அவன் தள்ளியே போலையான். கடைசியில் அந்த யானை ஓடி வந்து அவனை மிதித்து தூக்கி அடிச்சிட்டான். அவன் ரொம்ப தூரத்தில் போய் பலத்த அடியோடு விழுந்தானா. அவனை மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க. அவனை பார்க்க அடுத்த நாளுக்கு நம்மளுடைய ஊழியக்கார் போனாங்களாம். அங்கே போகும்போது அவன் ரொம்ப சோகமாக கேட்டானா, நீங்கள் தானே சொன்னீங்க ஏசப்பா உனக்குள்ளே இருக்காரு, என்னை காப்பாற்றுவார்னு, ஆனால் ஏன் ஏசப்பா என்னை காப்பாற்றலைன்னு சொல்லி கேட்டானா. அதற்கு அவர் சொன்னாராம், எனக்குள்ளே இருந்த ஏசப்பா உன்னை தள்ளிப்போன்னு சொன்னாரே, அதை ஏன்பா நீ கேட்கல அப்படின்னு கேட்டாராம். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிச்சான், நம்ம ஏசப்பாவை பரீட்சை பார்த்துருக்கக்கூடாது, விசுவாசத்தோடு இருந்திருக்குமே தவிர்த்து தேவையில்லாமல் அவரை பரீட்சை பார்த்தது தப்பு இல்லைன்னு. வேதத்தில் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட வேதத்தை வச்சு பிசாசை ஓட்டினாராம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் தேவனை பரீட்சை பாராதே என்ற வசனத்தை சொல்லி சாத்தானையே துரத்தி விட்டவர் தான் நம்மளுடைய இயேசு. அவருடைய பிள்ளை ஏசப்பாவை பரீட்சை பார்க்கலாமா? கண்டிப்பாக ஆண்டவரோட நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துவோம், ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருப்போம். தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவாராக. God bless you.